திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது 200க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் மினி பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கத்தை விட தொலைவான பகுதிகளுக்கு இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் தரும் தகவல்களை பார்க்கலாம். போக்குவரத்துறை ஊழியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் எதுவும் ஓடவில்லை. இதுல பாத்தீங்கன்னாக்கா தோமுசா, சிஐடியு போன்ற தொழிற்சங்கங்கள் பங்கேற்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அண்ணா தொழிற்சங்கமும் அது மட்டுமின்றி தனியார் பேருந்துகளும் மட்டுமே குறிப்பாக இயக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது பேருந்து நிலையத்தில் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக கல்லூரி செல்பவர்களும் அலுவலகங்களுக்கு செல்லும் பணியாளர்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளா இருக்கிறாங்க. தற்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த திருவாரூர் பேருந்து நிலையம் வழியாகத்தான் வேளாங்கண்ணிக்கு செல்வார்கள். நேற்றைய தினம் விடுமுறை தினம் என்பதனால வேளாங்கண்ணி சென்ற பக்தர்கள் அனைவரும் மீண்டும் தங்களது ஊர்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை தான் தற்போது உருவாகியிருக்கு. இந்த தொழிற்சங்க பிரச்சனையும் உடனடியாக தீர்க்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்பட வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து தாயுமானவன்.